ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. இந்த வீடியோ வந்து மூணாரில் எடுத்தது தான். மூணார் வீடியோ எவ்வளோ இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. இன்னும் ஒரு 2-3 வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ ஊரில் இருக்கும்போது எடுத்தது தான். நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் எந்த ஊருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் மூணாரில் சூரியநெல்லி எஸ்டேட்டு. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இந்த எங்கள் ஊர்லேயே, அதாவது சூரியநெல்லியிலே எனக்கு பிடிச்ச ஒரு இடம் இருக்குது. இன்றைக்கி வந்து வீடியோவில் அங்கே தான் உங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போக போகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம லைன் வீடு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இல்லையா? அங்கேருந்து நான் கீழே போகிறத அப்படியே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய வீடாக பில்டிங்காக தெரியுது இல்லையா? அதான் டவுனு. நாங்கள் ஏதாவது எமர்ஜென்சி வீட்டில் ஏதாவது மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்னா டவுனில் வந்து வாங்கிக்குவோம். இதான் ஒரு சிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து வாங்கிக்கலாம். இப்போ அதுலேருந்து நம்ம நேராக லெஃப்ட் எடுத்து பாப்பாத்திச்சோலைக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஊர். ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ஊர். இது வந்து காலைல ஒரு 8:30 மணி அந்த டைம் இருக்கும். நானும் ஹஸ்பண்டும் தான் கிளம்பி சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலும் அந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாமல் போயிடுவோம். அது என்னவோ தெரியல, கிட்டத்தட்ட நான் அது ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு பாப்பாத்திச்சோலை வந்து பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிற வழி தான். அது வழி தான் பாப்பாத்திச்சோலைக்கும் போக முடியும். ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க பாட்டி வீட்டுக்கு போகிற வழியெல்லாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிறது ஃபுல்லாக தைல புல்லுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அங்கங்கே வந்து கேமரா ஆடும். எடிட்டிங்கில் வந்து என்னால் அவ்வளோவா வந்து கட் பண்ண முடியல. ஏன்னா நிறைய கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் போகிற ரோடுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். அதனால் அங்கங்கே வந்து வீடியோ ஷேக் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இந்த இடத்தெல்லாம் கவர் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறக்காக நான் எடிட் பண்ணியிருக்கவே மாட்டேன். அப்படி அப்படியே சேர்த்துருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அப்படியே பாட்டி வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இருக்கும்போது வந்து நைட்ரஜன் பலூன் போட்டிருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் கூட இதில் போனது கிடையாது. உண்மையை சொல்ல போனால் மூணாரில் தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் வந்து ரொம்ப எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வேணால் போயிருப்போம். இப்போ எல்லா இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெளியிலேருந்து வந்து பயங்கர டூரிஸ்ட் பிளேஸாக ஆனதுக்கப்புறம் புதுசாக நான் எந்த இடத்துக்குமே போகலை. போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடம்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். யானை எப்போ வேணாலும் வரும். யானை நிற்கக்கூடிய ஒரு இடம் தான். அப்புறம் கேட்டிருந்தீங்க அம்மா அப்பா எங்கே வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அம்மா வந்து இப்போ நான் ஒரு போர்டு காட்டுவேன் பாருங்களேன், HML அப்படின்னு இருக்கும். இந்த டீ பிராண்டில் தான் வந்து வேலை பார்த்துட்ருக்குறாங்க. எங்கள் அம்மா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருப்பாங்க. எங்கள் அப்பா எங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னா எங்கள் ஊர்லேயே காலேஜெல்லாம் இருக்குது. ஒரு கேட்ரிங் காலேஜ் ஒன்று இருக்குது இங்கேயே. வெளியிலேருந்து நிறையா பசங்க வந்து படிக்கிறாங்க இங்கே தான். நம்ம இதிலேருந்து கீழே போயிட்டோம் அப்படின்னாலே டீ எஸ்டேட் கம்மியாக இருக்கும். நிறைய ஏலக்காடு தான் இருக்கும். ஆனால் நம்ம போகிறது டீ எஸ்டேட் தான். அந்த போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஏலத்தோட்டங்கள் தான் இருக்கும். நான் காலேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து சைடில் தான் அந்த கேட் இருக்கும். உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தாலே தெரியும். அப்போ தான் காலையில் மழை பெஞ்சிருந்துச்சு முன்னாடி நாள். மறுநாள் காலையில் நல்ல வெயில். அதனால் வந்து நல்ல கிளைமேட் அருமையாக இருந்துச்சு நாங்கள் போகும்போது. இதுதான் காலேஜோட ஃப்ரண்ட்டு கேட்டு. உள்ளே கொஞ்சம் தூரம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் உள்ள காலேஜ் இருக்கும். கேட்ரிங் காலேஜ் உள்ளே இருக்கிறது. அப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ஏலச்செடி தான். அப்புறம் வந்து எங்களுக்கு போடி தேனி போகிறதுக்கு ஒரு ஷார்ட்கட்டுமே இது தான். நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நம்புகிறேன். போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யார் யார் இந்த வழி போடி தேனிக்கெலாம் போயிருக்கீங்கன்னு. இங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஏலக்காய் செடி. ஃபுல்லாகவே ஏலத்தோட்டம் தான் இதுக்கு கீழே ஃபுல்லாக. இதையும் தாண்டி தான் நம்ம வந்து அடுத்து அந்த டிவிஷனுக்கு போகணும். இப்போ ஒரு எஸ்டேட் அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 டிவிஷன் இருக்கும். எங்களுக்கு வந்து சூரியநெல்லி எஸ்டேட்னால் ஒரு 5 டிவிஷன் இருக்குது. அதில் ஒரு டிவிஷன் தான் இந்த பாப்பாத்திச்சோலை. இதுக்கப்புறம் ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அங்கங்கே வந்து கேமரா ஆடும். தயவு செஞ்சு ரொம்ப உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. ஆனால் உங்களுக்கு வியூ பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது கடினமான பாதைகள், நான் ஒரு இதில் படித்தேன். கடினமான பாதைகள் வந்து அழகான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். போகிறக்குள்ள பாதையெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். மூணார்லேயே இருந்து நானே மூணாரை ரொம்பலாம் ரசித்தது கிடையாது. பட் நான் ரசித்து போகிற ஒரு பிளேஸ் அப்படின்னா
அது வந்து பாப்பாத்தி சோலை தான். அந்த டிவிஷனே பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். அங்கே மொபைலுக்கும் கூட இன்னுமே சரியாக சிக்னல் வராது. அந்த மாதிரி ஒரு ஏரியா தான். எனக்கு என்னமோ தெரியல, அந்த மலைக்கு பக்கத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் வர்ற டைமெல்லாம் கொஞ்சம் நேரம் போய் வண்டி எடுத்துகிட்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மனசுக்கு. வீடியோவில் இதை காட்டணும்னு நினச்சேன். இதை அங்கே வச்சே எடுத்துட்டேன். பட் எல்லாமே எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. இந்த போகிற வழியிலே பார்த்திங்கன்னா நிறைய டென்ட்டு காட்டேஜ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு இப்போ தெரியுதா? இப்போ தான் நம்ம இந்த டிவிஷனுக்குள்ளே வரோம். இதுவுமே ஹெச்எம்எல்லோட பிராண்டோட டீ எஸ்டேட்டு தான், டீ டிவிஷன் தான். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேயிலை தோட்டங்கள் தான். நம்ம லோயர்லேருந்து, அதாவது சூரியநெல்லியில் அம்மா இருக்காங்க இல்லையா, அங்கே இருந்து கொழுந்து பறிக்கிறதுக்கு இங்கே வருவாங்க. டெய்லி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்குள்ளே வண்டியிலே கொண்டு வந்து ஏற்றிட்டு ஆளுங்களை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் போகும்போது கம்பெனிலேருந்து வண்டி கொடுத்து கூட்டிகிட்டு கொண்டு போய் வீட்டில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் ரொம்ப தூரத்து காடு, நின்று வெட்டுறதுக்கே பயமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே ரொம்ப சரிவான இடத்துல தான் வந்து நிறையா தேயிலை இலையெல்லாம் இருக்கும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது இன்கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா கீழே சூரியநெல்லி டவுனுக்கு தான் வரணும். நான் வீடியோவில் காட்டுறேன்ல, நம்ம இப்போ வந்த ரோடு அப்படியே எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். அதில் தான் நம்ம வந்தோம். இப்போ நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுற பாருங்க. இதில் ஒரு 2 பெண்ட் இருக்கும். அந்த பெண்டு தாண்டினதுக்கப்புறம் அங்கே வீடு மாதிரி தெரியுது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டேஜ் தான், ரிசோர்ட்டு காட்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ இந்த டைம் வந்திருக்கும் போது தான் இதை கூட நான் மைண்ட் அவுட் பண்ணி பார்த்தேன். எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி தெரியலை. உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இங்கேருந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. வரவங்கெல்லாம் கொழுக்குமலை, மூணாறு, டாப் ஸ்டேஷன், வட்டவடை, மாட்டுப்பட்டி டேமு, குண்டல் டேமு அப்படி தான் பார்ப்பாங்களே தவிர பாப்பாத்தி சோலையை வந்து பர்டிகுலராக வந்து பார்க்க மாட்டாங்க. பட் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இதோட விஷயம் தெரியும். இங்கே எவ்வளோ அமைதியாக இருக்கும், இது எவ்வளோ பெரிய டூரிஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஒன்ஸ் வந்து இந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் நல்லா இருக்குங்க, பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு போக போக உள்ளே காட்டுறேன். இப்போ நம்ம இந்த டிவிஷனுக்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நம்ம எஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். லோயரில் சூரியனில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இருக்கும். உள்ளே போனால் க்ரெச்சு, மஸ்ட்ரு, சர்ச்சு, நிறைய லைன் வீடுகள் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் எனக்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நிறைய ப்ரைவேட் இடங்களுமே இதில் லேண்ட் சேல் பண்ணி அதை வாங்கி வீடு கட்டி இருக்கிறாங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லைன் வீடு இல்லாமல் என் கண்ணுக்கு முன்னாடி ரைட் சைடு தெரிகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து இடம் வாங்கி காட்டேஜ் கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ப்ரைவேட் ஏரியா. அவங்க இதெல்லாமே அவங்களோட சொந்த வீடு. ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா லைன் வீடு, எஸ்டேட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி லைன் வீடு. உங்களுக்கு ஒன்ஸ் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியும். அந்த மலைக்கு பின்னாடி தான் கொழுக்கு மலை. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொழுக்கு மலை இருக்குது. வீடியோ ரொம்ப ஆடி ஆடி எடுத்துகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பைக்கில் வந்து கரெக்டாக நாங்கள் வந்து இதுக்குள்ளே ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்துச்சு, அது அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே போனோம். ஃபஸ்ட்டெல்லாம் இதில் ரோடே இருக்காதுங்க, வெறும் மண்ணுத்தடமாக தான் இருக்கும். நான் சின்ன பிள்ளையெல்லாம் இங்கே அடிக்கடி வருவேன், அப்போயெல்லாம் வெறும் மண்ணுத்தடமாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே ரோடு போட்டுட்டாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எங்கள் ஊர்லேயே எனக்கே ரொம்ப பிடிச்ச இடம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்ச நேரம் அப்படியே அங்கனக்குள்ளே நின்றுட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அப்படியே கிளம்பிட்டோம். இதே மாதிரி தான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கும் பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இருக்கிற வீடியோவையும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த இடம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் லைஃப் ஸ்டைல் தான். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா என்ன வேலை பார்க்குறாங்களோ அங்கே அதே மாதிரி தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.